பூமி கினிசரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், சனி பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. நல்ல அமைப்பு தான். ராசியில் இருந்த கிரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பின்னோக்கி நகண்டு போகிறாரு. பூரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதய 4ஆம் பாதம் நோக்கி போகிறாரு. ஓகே, இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடந்திருக்கு. ராசிக்கு வேண்டிய கிரகம் 3-10 கூடியவன், தைரிய வீரிய காரிய ஸ்தானாதிபதி, கர்ம ஸ்தானாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. குருமங்கள யோகம். உங்கள் ராசிக்கு 3-10 கூடையவன் 2-11 கூடையவன் கூட சேர்ந்துருக்கிறாரு. நல்ல ஆதிபத்திய விசேஷ கிரகங்கள் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. குருமங்கள யோகம் வாங்க. இது ஒரு ராஜயோகம். இந்த யோகம் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் குருமங்கள யோகம் ரொம்ப முக்கியம். 8/7/2024 இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. சரியா? ஆனி 24ஆம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து இந்த யோகம் கைகூடுது. செவ்வாய் 4ஆம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10-11 கூடையவன் 4ஆம் இடத்துல சேர்ந்து அருமையான அமைப்பு சுகஸ்தானத்தில். மறுபடி பார்த்தோம்னா இந்நேரம் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பழைய காலத்தில் பார்த்தோம்னா புதையல் யோகம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் புதையல் கிடைக்கும். நிலத்தை தோண்டும் போது புதையல் கிடைக்கும், தங்கக்கட்டி கிடைக்கும், பொற்கூடம் கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் புதைச்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த காலத்தில் இருக்குது, நிறைய இடத்துல நிறைய பொருள்கள் கிடைக்குது. ஆனால் அதை அரசு உடைமை ஆக்கிறோம், வெளியே காட்ட முடியாது. அப்படி புதையல் யோகம் கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த அமைப்பு கைகூடும். குருவும் செவ்வாயும் ராசிக்கு 4ஆம் இடத்துல 10-11 கூடியவர்கள் 4ஆம் இடத்துல ஒன்று கூறி இருக்குது. அருமையான அமைப்பு. தங்க சுரங்கம்னு சொல்லுவாங்க அது. சரியா? பொண்ணு விளையிற பூமி. அது இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? விவசாயம்னு எடுத்துக்கலாம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 1.5 மாதத்துக்கு பொண்ணு விளையிற பூமி. அதுபோக நகை நட்டு வீட்டுக்கு வாங்கி போடுவீங்க. ஆபரணங்கள் நல்லபடியாக சேரும். எதிர்பார்த்த இடத்துல பண வரும். நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு. ரிஷபத்தில் இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய வீட்டில் தான் இருக்கிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. கடகத்தில் 6ஆம் இடத்துல மறைவு இல்லாமல் தான் இருக்கிறாரு. ஸோ கும்பராசிக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 5ஆம் இடத்துல சூரியன். உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, பூசத்தில் இருக்கிறாரு. சரியா? பூசத்துனா 6ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசியை பார்ப்பார். ஸோ சந்திரன் ஓரளவுக்கு நல்ல நிலைமை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்ல விதமாக தான் பார்க்கறது. பெரிய நெருக்கடிலாம் ஒன்றும் இல்லை. 2ஆம் இடத்துல ராகு இருக்குதா ஒரு நெருக்கடி. அவரும் இன்றைக்கி சாரம் மாறுறாரு. ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. ரேவதி நட்சத்திரத்துலேருந்து உங்கள் ராசிநாத நட்சத்திரத்துக்கு வராரு. 1-12 கூடிய நட்சத்திரத்தை வரதுனால குடும்பத்தில் கொஞ்சம் விரயம் இருக்கும், செலவுகள் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கொடுப்பார் ராகு. இன்னையிலேருந்து அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வராரு. இன்னும் 8 மாதத்துக்கு இருப்பார். 8ஆம் இடத்துல கேது அஸ்தம் 2ஆம் பாதம் சுபவருக்கு எடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். வர வேண்டிய பணம் வரும். வெளிநாட்டு யோகம் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்குற கும்பராசினியர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கேது நல்ல அமைப்பை கொடுப்பார். 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. ராகு கேதுகளுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ செவ்வாய் மையப்படுத்தி தான் போட்டேன். குருமங்கள யோகம். இந்த யோகம் நல்லா இருக்குதுங்க. கும்பராசிக்கு நல்லா இருக்குது. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடிஷனல் போனஸ் கிடைக்கிற மாதிரி தான். சரியா? ஓகே. இருந்த போதிலும் ராசிக்கு 5 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார் புதன் 18ஆம் தேதி வரைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், இல்லைனா உங்கள் தாப்பங்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ பிரச்சனை இருக்கும். அப்பனுக்கும் மகனுக்கும் சில பிரச்சனைகள், சில கான்ட்ராவர்ஷன் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோக ஐடியில் வேலை பார்க்குறவங்க, கணித தொடர்பில் இருக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, சிறு குறு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் கடன் வரும், டிபிட் இருக்கும். கடன்னா பெரிய முதலுக்கு மோசம் வராது. வாங்கிட்டு போகிறவங்க கடனை கடன் சொல்லிட்டு போவாங்க. அதுபோக உத்தியோகத்திலும் சில நெருக்கடியில் இருக்கும். ஒர்க்கு சுமைகள் கொஞ்சம் கூடுதலாகவே பார்க்கப்படுகிறது. தாயார் விஷயத்தில் சில முடக்கு இருக்கும். ஏன்னா 4 கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயார் விஷயத்தில் சில முடக்குன்னு சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், கான்ட்ராவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகப்பன விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கான்ட்ராவர்ஷன் வரும். அதை முதலே சொல்லிட்டேன், அப்பா மகன் சொல்லிட்டேன். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்து தான் போகணும். இருந்த போதிலும் 12ஆம் இடத்துக்கு சுபகாரங்கள் தொடர்பு இருக்கிறதுனால விரயம் நிறைய வரும். ஜூலை 30 வரைக்கும் கும்பராசிக்கு விரயம் இருக்கும். ஒரு பக்கம் குருவும் செவ்வாயும் சேர்ந்து நல்ல யோகத்தை கொடுத்தாலுமே விரயம் ஒரு பக்கம் இருக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சேர்ந்துருவார் ஆடி 1க்கு மேலே. அதனால் மனைவி விஷயத்தில் நிறைய செலவுகள் வரும். மனைவி விஷயத்தில் செலவுகள் வரும். கணவனா மனைவி, மனைவனா கணவன்,
சரியா? அப்படி எடுத்துக்கணும். நான் கும்பராசிக்கு எப்படி வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். ஒரு வீடியோ போடுறது கரெக்டாக இருக்கும். அந்த வார பலன்களை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ கிரக நிலைகள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே நிலச்சி இருக்காது. இதுதான் இப்படி இந்த ஜூலை மாதம் வரைக்கும் இப்படி தான் பலன் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாதமே இப்போ செவ்வாய் மாறிட்டார். முன்னாடி சுக்கிரன் மாறினார். அதுக்கு முன்னாடி புதன் மாறினார். ஸோ இந்த 8ஆம் தேதிக்குள்ளேயே 3 கிரகம் மாறிடுச்சு. அடுத்து சூரியன் மாறுவார். சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். ஸோ 5 கிரகங்கள் மாறிடுச்சு. இந்த நிலப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இது போக ராகு கேதுகள் சாரம் மாறிட்டாங்க, 6 ஆகிப்போச்சு. இப்படி மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாற்றத்துக்குள்ளே தான் ஒரு பலனை தேடிக்கிட்டே இருக்கணும். அதனால் போதி ஜோடத்தில் நான் எப்போயுமே ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவேன். நல்லதோ கெட்டதோ ஏதோ நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோம். கோச்சாரத்தில் அப்சர்வேஷன் பண்ணுறது வந்து கடலில் பெருங்காயத்துக்கு போட்டு கரைக்கிற மாதிரி தான். ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக பலன் சொல்ல முடியாது. அதையும் நான் உண்மையாக சொல்கிறேன். நான் கும்பராசிக்கு இப்படி தான் கரெக்டாக நடக்கும் சாருன்னு கோச்சார பலன்களை சொல்ல முடியாது. பட் இதுவும் ரிலேட்டட் டு கும்பராசி தான். இதுவும் உங்களுக்கு ஒரு வழியில் ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒரு கைடு மாதிரி. பாடப்புஸ்தகம் படிக்கிறோம், ஆனால் அதுக்கு வந்து துணை பாடம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு கைடுன்னு இருக்கும். ஒரு உரைன்னு ஒன்று இருக்கும். கோனார் தமிழ் உரை, ஆங்கில தமிழ் உரைன்னு இருக்கும். அதில் என்ன அந்த கொஷின்லேருந்து எடுத்துக்கலாம், விடாத்தெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு பக்கப்பலமாக இருக்கும். அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னா நிறைய இது ரெஃபர் பண்ணணும். ஸோ கோச்சார் முறைங்கிறது வந்து பலன்களுக்கு ரெஃபரன்ஸ் தான். சரியா? இதை நிறைய ஜோதிடர் யாரும் சொல்கிறது கிடையாது. எதுலையுமே சொல்கிறது கிடையாது. இப்படி தான் நடக்கும். கும்பராசிக்கு புரட்டி போட்ட மாதிரி பலன்கள் நடக்கும். கும்பராசிக்கு குபீர் யோகம், திடீர் யோகம், பிரம்மனுடைய தலையெழுத்து, அப்படி இப்படின்னு நிறைய தம்மையில் பரபரப்பாக போடுறது அதெல்லாம் சாத்தியப்படாது. கோச்சாரத்தில் சாத்தியப்படாது. ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட மனித ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம். இப்போ நீங்கள் சதய நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறீங்க, தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்கிறேன் என்னென்னு சொல்லலாம். சனி திசை ஒரு 50 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு நடக்கும். சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, தசாபத்தி எப்படி இருக்குது, அவர் நிலைமை ஏற்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் கோச்சாரத்தில் வந்து 3 நட்சத்திரத்துக்கு சொல்ல முடியாது. விட்டம், பூரட்டாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரு டென்டேட்டிவாக சொல்லலாம். சரி நேயர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு தனியான ஒரு ட்ராக் தெரியணும். அதாவது வழிமுறை எப்படி எல்லோரும் எந்த வழிமுறையில் சொல்கிறாங்கன்னு தெரியணும். அதை வந்து அப்சர்வேஷன் பண்ணணும். கோச்சார நிலையில் ஒரு ஜோதிடர் வந்து அப்சர்வேஷன் பண்ணணும். புள்ளி வாரத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பலனை சொல்ல முடியும். முதல்ல சொல்கிறது வந்து சாத்தியப்படாது. ஓகே, இப்போ வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து 4ஆம் இடத்துல குருமங்கள யோகத்தில் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. உங்கள் ராசிக்கு 3 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்புங்க. ராசிக்கு 3 கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்குது. சுபபலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். சுக சௌகரியங்கள் நிறைந்து இருக்கும். சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் சகோதரன், குறிப்பாக இளைய சகோதரன், தங்கச்சி, இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதரமும் எடுத்துக்கலாம். ஏன்னா 11 கூடிய கூட சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அதனால் சகோதரனே எடுத்துக்கலாம். சகோதர விஷயத்தில் நல்லா இருக்கும். அவங்களுடைய தேக ஆரோக்கியம், அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களோட உத்தியோகம், திருமண வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக முடியும். சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் வழி ஆதரவை பெற்றிருப்பீங்க. தாயாருக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆனால் தாய் வழி ஆதரவு இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேனாச்சும் கடைகணிக்கு போயிட்டு வருவீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, ஆடை அப்புறம் வாங்குவீங்க. நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். சரியா? சொந்த பந்த விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்கள் ராசிக்கு 10 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். இது அருமையான அமைப்புங்க. நல்ல அமைப்பு தான். வீட்டில் நல்ல ஒரு பெருசாக வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து நிலக்காரகன், பூமிகாரகன். இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கட்டட சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டரு, அரசு துறையில் கட்டட கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க, அந்த கட்டடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக சிவில் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஃபிஷ் ஷாப் வச்சுருக்கிறவங்க, கால்நடை வளர்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் கால்நடையை கொடுக்கும். அதுபோல் வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, நிலபுலம், தோட்டம் எல்லாமே நல்லா இருக்குங்க. அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். வாகனம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மனை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த யோகம் வந்து பரிபூர்ணமாக வேலை செய்யும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் வந்து நீங்கள் வந்து கும்பராசியில் வந்து மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் அளப்பரிய யோகத்தை கொடுப்பாரு. மறுபடியும் இந்த லக்கணத்தை சொல்கிறேன். 6 லக்கணம்: மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுஷு, மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வலுத்து இருந்தாருன்னா இந்த குருமங்கள யோகத்தில் நல்லா பண்ணுவார். 8/7/2024 இருந்து 21/8/2024 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல விதமாகவே யோக பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் 10 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கும். நில பலன்கள் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும். வண்டி வாகன யோகம் ஏற்கனவே சொல்லிட்டேன். தாய் வழி ஆதரவு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொன் விளையிற பூமி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? புதையல் யோகமெல்லாம் கிடைக்காது. இருந்தாலும் அதுக்கு நிகரான சில பண வரத்து இருக்கும். ஏதோ ஒரு மனை கிடைக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து யாரோ உங்கள் பேரில் ஒரு இடத்த எழுதி வைக்கலாம். இல்லைனா ஒரு வீட்டை எழுதி வைக்கலாம்.
இல்லைனா ஒரு சொத்து பத்து அசட்டை கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற பாட்டியோ தாத்தாவோ அவங்க காலத்து நகைகளை எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆபரணங்களை அள்ளி போடலாம். திடீர்னு வீட்டில் இருக்க பெரியவங்க யாரோ ஒரு செயினை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டு விடலாம். ஏதோ ஒரு பொன்னாபரணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு ஒரு பொன்னான நல்லவா அவர் மங்களகாரங்களோட சேர்றதுனால தான் குருமங்கள யோகம். அந்த குருமங்கள யோகம் வந்து மிகச்சிறப்பாகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அதுபோல் செவ்வாயோட கெடுபார்வை குறையும். அது பெரிய விஷயம். செவ்வாய் தான் இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். ஏன்னா அவர் பாவகிரகம். அவர் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறார். குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். அவர் கெடுபார்வை கொஞ்சம் குறைஞ்சிரும். அவர் உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. மனைவி கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. டூர் பிக்கனுக்கு போயிட்டு வருவீங்க. மனைவி மேலே இருக்கிற டென்ஷன் குறையும். அதே மாதிரி பெண்களுக்கு கணவன் மேலே ஒரு பறுதல் வரும், பற்றுதல் வரும், ஒரு ஆசாபாசம் வரும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நோக்கம் இருக்கும், நல்லபடியாக இருக்கும், இணக்கம் இருக்கும். டூர் போயிட்டு வரலாம், எங்கேனாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். மனைவிக்கு தேவையான நகைகள் நட்டு வாங்கி கொடுக்கலாம். அதுபோக வந்து சிநேகிதர்கள் நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்த விஷயத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் வந்து தொழிலை குறிக்கிறனால தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லா தான் இருக்கும். சரியா? 7ஆம் இடம் உங்களுக்கு சூரியன் தான் வருவார். அரசு சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லா தான் பார்க்கப்படுகிறது. சரியா? அடுத்து சூரியன் 6ஆம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்புங்க. ஆடி மாதம் நல்லாயிருக்கும். சூரியன் அளப்பற்ற யோகத்தை கொடுப்பாரு. 7 கூடிய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கணவன் மனைவி விஷயத்தில் சில கான்ட்ரவர்சன் இருந்தாலுமே 6ஆம் இடத்துல இருக்க சூரியனை வந்து அதிகாரத்தை கொடுப்பாரு, ஆளுமையை கொடுப்பாரு. சரியா? அதனால் ஆடி மாதமும் வந்து சூரியனால் நல்ல ஒரு பலன் இருக்கும். ஓகே, அதுக்கு நான் அடுத்த வாரம் வீடியோ போடுறேன். நான் ஏன்னா ஆடி மாதத்துக்கு இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது. அடுத்த வாரம் பலனெல்லாம் அது சொல்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு வாரம் சொல்லும்போதே கிரகங்கள் மாறிட்டே இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துக்கு சூரியன் வருது, நல்ல அமைப்பு. ஸோ உங்களுக்கு இப்போயே பார்க்கும்போது பார்த்தோம்னா அடுத்த சூரிய பயிற்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அடுத்த சூரியன் ஆடி மாதம் முழுக்க 6ஆம் இடத்துல தான் இருப்பார். அதுக்கடுத்து வந்து புதன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 18ஆம் தேதி, ஜூலை 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாலும் சூப்பராக இருக்கும். ராசியை பார்ப்பார், உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். டென்ஷன் குறைஞ்சிரும். 7ஆம் இடத்துல புதன் ரொம்ப நாள் இருக்கிறார் உங்கள் ராசியில். 7ஆம் இடத்துல வந்து 18/7 22/9 வரைக்கும் இருக்கார். இடையில வக்கரம் மாறாரு, அப்படின்ட்டு போகிறாரு, முன்னாடி வராரு, பின்னாடி வராரு. வாட்டர் மேபி அவர் 7ஆம் இடத்துல ரொம்ப நாள் நிலச்சி இருக்கிறதுனால உங்கள் ராசியிலையும் ராசிநாதன் மேலேயும் பார்வைப்படுறதுனால அருமையாக இருக்கும். புதன் பார்க்க கூடுதல் சிறப்பு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அது கூடுதலாக சிறக்கிறதுனால கும்பராசிக்கு இப்படி சுற்றி சில கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த 7.5 சனி தாக்கத்துலேருந்து நல்லா வெளியே வருவீங்க. வித்தியாசம் தெரியும். பழைய 2023 இருந்த ஜூலையில் இருந்த நெருக்கடி இப்போ இருக்காது. ஓரளவு ரிலாக்ஸாக இருப்பீங்க. காரியங்கள் நடக்கும். இயல்பாக இருப்பீங்க. பிரச்சனை இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், வீடு உண்டு, வேலை உண்டு, தொழில் உண்டு, அதில் ஒரு விருத்தி உண்டுன்னு இருப்பீங்க. ஓகே, இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்குது, வேறு கூடுதல் எப்படி சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. வண்டி வாகன யோகத்தை கொடுப்பாரு. ஆள் நல்லா இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா படிப்பீங்க. உயர்கல்வி படிப்பு நல்லா இருக்கும். ஒரு இனப்பற்று மதப்பற்று இருக்கத்தான் செய்யும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. தேசியவாதிகளுக்கு நல்லாயிருக்கும். தேசிய கட்சியில் இருக்கிறவங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மத்திய தேசிய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. தேக பயிற்சி பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். பிஇடி வாத்தியார், அதுபோக ஜிம்முக்கு போகிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் போட்டி பந்தயத்தில் விளையாட்டு வீரர்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பதக்கம் கிடைக்கும், சுய சொத்துக்கள் கிடைக்கும். சரியா? அது நல்லா தான் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க. மனைவி பேச்சை கேட்பீங்க. நல்லா இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட வருவாய் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சேம்பர் வச்சுருக்கிறவங்க, பூமி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, சேம்பர் பிளாக் வச்சுருக்கிறவங்க, ஹாலோ பிளாக்கு, பிரிக்ஸு இது சப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் கட்டடத்துக்கு தேவைப்படும். செவ்வாய்னாலே அந்த கட்டட சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். ஜல்லி, மணல், கல் இதெல்லாம் வரத்தான் செய்யும். நிலத்துக்கு மேலே உள்ளது, நிலத்துக்கு கீழே உள்ளது சனி பகவான் மேலே போயிடும். சரியா? அவரும் ஓரளவுக்கு இப்போ வக்கரமாய் பின்னாடி தான் போயிருக்கிறாரு, ராசிநாதனும். அதனால் சனி பகவானால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாரு. அவர் இப்போ வக்கரமாய் பின்னாடி போயிட்டாருன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே கேப்சர் ஆகும், அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். சனி பகவான் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் எதிர்ப்பார், தடுப்பார். அதான் பெரிய பிரச்சனை. சரியா? இந்த ஜென்மச்சனியில் எதுக்கு சொல்கிறோம்னா, சனி பகவான் ராசி சம்மந்தப்பட்டாருன்னா மற்ற கிரகங்கள் ராசியை நோக்கி கொடுக்குற பலன்கள்லாம் சனி பகவானுக்கு கட்பட்டு தான் கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து சார்ஜ் எடுத்துருவார். எல்லாத்தையும் அவர் வந்து செக் பண்ணி தான் கொடுப்பாரு. கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. சனி பகவான் யாருக்கு சீக்கிரம் பலனை கொடுக்க மாட்டார். அவங்க செஞ்ச கர்ம பலன், நீங்கள் இப்போ கும்பராசியில் பிறந்திருக்கிறீங்க, போன பருவில் செஞ்ச கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜாதகம் இருக்கும். அந்த கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பலனை இவனுக்கு கொடுப்போமா வேண்டாமான்னு ஆலோசனை பண்ணி நிபந்தனைக்கு உட்பட்டு அதை வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் கொடுப்பார், வெரிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுப்பார். இப்போ வந்து வக்கரமாய் நிலையில் பின்னோக்கி போயிருக்கிறதுனால அவன் அந்த வெரிஃபிகேஷன் குறையும், செக்கிங் குறையும். அதனால் பலன்கள் வந்து மலன் கிடைக்கும். ஸோ இது ஒரு நன்மை தான். கர்ம பலனை கொடுக்குறதுல சனி பகவான் தான்
அதனால தான் அவருக்கு ரொம்ப கிரேஸ் இருக்குது. சரியா? தண்டிக்கிறவரும் அவர் தான், கண்டிக்கிறவரும் அவர் தான், ஒரு பலனை நீட்டித்து கொடுக்குறவரும் அவர் தான். இப்போ குரு செவ்வாய் கொடுக்குற பலன்கள் தான் மாத கணக்கில் தான் இருக்கும். ஆனால் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் கொடுக்குற பலன்கள் வருட கணக்கில் இருக்கும், வாரிசு தாண்டி இருக்கும். உங்கள் மகனுக்கு தாண்டி உங்கள் பேரங்காலத்து வரைக்கும் அது பணம் போகும், அந்த இடம் போகும், மனை போகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி பகவான் கொடுத்தாருன்னா அது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலையும் அதை மாற்றவே முடியாது, அப்படியே இருக்கும். அவர் நல்ல பலனை கொடுத்து ஒருத்தனை ஓகோன்னு ஆக்கி உயரத்தில் உட்கார வச்சிட்டாருன்னா, அந்த உயரத்துக்கு போனவர் வாங்கி போடுற சொத்து பத்துக்கள், அவருடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, பணபலம், படைபலம், ஆள்பலம், அதிகார பலம் எல்லாமே நீடித்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். லாங் பீரியடு கொடுப்பார். மற்ற கிரகங்கள் அப்படி கிடையாது, சல்லுன்னு தூக்கி விடும், பொத்துன்னு இறக்கி விட்டுரும். அதில் சனி பகவான் ரொம்ப ஒரு நல்ல கடவுள், நல்ல கிரகம். ஆயிரம் அவரை பற்றி சனி பார்வை, கெடு பார்வை, 1008 விமர்சனங்கள் இருந்தாலுமே அவர் நியாயமாக இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார். தனி மனிதன் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்வாங்க, அபிலாஷைகள் இருக்கும். ஆசாபாசத்துக்கு உட்பட்டவன் தான் மனுஷன். எந்த ஒரு மனுஷனுமே ஆசாபாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்துச்சுன்னா அதை சனிபகவான் கெடுக்க மாட்டார். அதே அளவற்ற ஆசையாக இருக்குது, நம்ம ஆசையால் அடுத்தவன் பாதிக்கப்படுறான் அப்படின்னு வரும்போது சனிபகவான் கண்டிப்பாக அங்கே தண்டிப்பார். இது நிசத்தனம், எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனால் போன பொருளில் நல்ல பலன்கள் செஞ்சு வந்தானா அவனுக்கு கொஞ்சம் நேரங்காலம் ஆகும். அந்த நேரங்காலம் முடிஞ்சிருச்சுன்னா சனி பகவான் தண்டிச்சிருவார். ஓகே, அதை தான் கர்ம பலன்கிறது. ரைட் நேர்களே, உங்கள் ராசிநாதனை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கூடுதலாக அவரை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரை கூட்டு வரல நான். இன்றைக்கி குருவுக்கும் செவ்வாய்க்கு தான் போட்டேன், குருமங்கள யோகத்துக்கு தான். இருந்தாலும் ராசிநாதனை தவிர்த்து பேச முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடம்னா அங்கே தலைமைன்னு ஒருத்தர் இருப்பார்ல, தலைமையை டச் பண்ண பேச முடியாது. குடும்பம்னா குடும்ப உறுப்பினர் தலைவன் ஒருத்தர் இருப்பார், அவரை நம்ம தொடாமல் பேச முடியாது. அது மாதிரி கும்பராசிக்கு குடும்ப தலைவர் சனி பகவான் தான் தலைவன், நீதியின் தலைவன், தர்மத்தின் தலைவன். அந்த தலைவனை நம்ம தொடாமல் எந்த ஒரு விஷயம் பேச முடியாது. ஓகே, நல்லா இருக்குதுங்க. இப்போதைக்கு இந்த குருமங்கள யோகம் சிறப்பாக இருக்குது. செவ்வாய் பார்க்குற இடமும் நல்லா இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறப்பாக கணவன் மனைவி உறவுலாம் நல்லாயிருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரியா? தொழில் நல்லாயிருக்கும், தொழிலில் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும், தொழிலில் டென்ஷன் இருக்காது, ஃப்ரீயாக பார்ப்பீங்க. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அதனால் லாபம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்லபடியாக பார்ப்பீங்க. சில பேருக்கு அக்கேஷனில் 2ஆம் தாரம் இருக்கும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு இருதார வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா செவ்வாய் ஒரு மங்களகாரன் அளவா அனைத்தையும் கொடுப்பார். குரு மங்கள யோகம். இந்த திருமணமாகி சில பிரச்சனைகளால் டைவர்ஸ் ஆனவங்க, இல்லைன்னா 2ஆம் திருமணத்துக்கு வேங்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஜூலை 8லேருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் நல்ல செய்தி கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படியெல்லாம் சில பலன்கள் நடக்கும். இப்படியே சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பலன்களை. சரியா? நிறைய இருக்குது. ஜோதிடம் ஒரு இந்து மகா சமுத்திரம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச சொல்கிறோம். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். அடுத்து சனி திசைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சனி திசை கும்பராசியில் மத்தியம வயசில் இருக்கிறவங்க நடக்கும். அதனால் உங்களுக்கு சனி திசையை போடுறேன். சனி பகவான் இருப்பு எப்படி இருக்கும், லக்கண ரீதியாக நான் அந்த பலனை கண்டிப்பாக போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறங்க, அணுகுங்க, வாட்ஸ்அப்லேயே அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசினியர்கள் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.